அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நாம யோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4வது நாம யோகமான சௌபாகியம் நாம யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த சௌபாகிய நாம யோகத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணநலங்கள், அவர்கள் தொழில்கள், அவர்களுக்கு ஏற்படும் நோய்கள், அதற்கான பரிகாரங்கள், அவருக்கான யோகி கோயில் எது, அவயோகி எது, அதெல்லாம் பற்றி இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? அதாவது இந்த 4ஆம் இடம், இந்த பொதுவாக இந்த ஜாதகத்தில் 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சுகஸ்தானத்தை குறைக்கும். சரி, சுகஸ்தானம் அப்படின்றப்போ தாய்மை, வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய சுகஸ்தானத்தை குறிக்கும் நம்ம சொல்கிறோம். அத்தகைய திறமையை மிக்கிறது தான் இந்த சௌபாகிய நாமயோகமான 4ஆம் யோகமான சௌபாகிய நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும்னு சொல்லலாம். பேர்லேயே கூட பாருங்கள், சௌபாகியம், பாக்கியங்கள் நிறைந்தவர்களாக இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். அத்தகைய சிறப்பு இந்த சௌபாகிய நாம யோகத்துக்கு இருக்குது. இந்த இதில் சௌபாகியம் அப்படின்னு நம்ம பார்க்கச்ச இது புண்ணியத்தை குறிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மங்களகரமான செய்கை, அந்த மாதிரி செயல்களை குறிக்கிறது தான் இந்த இது செல்வ செழிப்பு, இதெல்லாம் இந்த இதுதான். அதே மாதிரி ஜாதகத்தில் 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானங்கள் தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த சௌபாகிய நாமயோகத்தை பிறந்தவர்கள் அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் நம்ம சொல்லலாம். எல்லாமே இதில் நிறைந்திருக்கும். செல்வ வாக்கு எல்லாமே இவருக்கு நல்லாவே இருக்கும். இவர்கள் இயற்கையில் நல்லவர்கள், உண்மையாக உழைப்பவர்கள் எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஈகை திறன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த ஒரு வேலையும் கரெக்டாக செய்வாங்க. அழகாக இருப்பார்கள். அதே மாதிரி இவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அதில் உணர்ச்சி வசப்பட்டதுனால இவங்க என்ன செய்கிறாங்கன்றத சில சமயங்களில் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். அதே மாதிரி சில சமயத்தில் மன விரக்திக்கு ஆளாயிடுவாங்க. அந்த மாதிரி தன்மையாளர்கள் இவர்கள் இருப்பாங்க. நல்லவர்கள் தான். ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் நல்லாவே இருக்கும். சிலவர்கள் இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பூர்வ புண்ணியத்தில் நல்ல லாபங்கள், குலதெய்வ அருள் நீடிச்சு இருக்கும். பிள்ளைகளால் நல்ல பேரு புகழ் எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த நாமயோகத்தில் இந்த சௌபாகிய நாமயோகத்தை பிறந்தவங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய அதிர்ஷ்டசாலிகள் இந்த சௌபாகிய நாமயோகத்தில் பிறந்தவர்கள். அத்தகைய சிறப்பு இருக்குது. இந்த நாமயோகத்தில் தான் 4வர் என்று நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர்ன்ட்டு. அந்த அப்பர் பெருமான் அவதரித்தது இந்த நாமயோகத்தில் தான். அத்தகைய சிறப்பு இந்த நாமயோகத்துக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இவர்கள் உண்மையே நல்ல திறன்படுத்த புத்திசாலிகள். இசை, பாட்டு இதெல்லாம் இவர்களுக்கு அதிகமாக விரும்பி கேட்பவர்கள் நம்ம சொல்லலாம். எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். இவர்களுக்கு எந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பண விஷயத்தில் இவருக்கு கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும். இவர்கள் பணம் இவருக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது. இந்த யோகத்திலே இருக்கிறதுனால பணமும் நல்லா எதிர்க்கும், செல்வ செழிப்பு எல்லாமே இருக்கும். அதேமாதிரி இவருக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிஸ்னஸ் எதுவும் பண்ணக்கூடாது. அதாவது வட்டி தொழில், இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் ரன் பண்ணுறது, இல்லை யாருக்காவது கடன் கொடுக்கறது, அந்த மாதிரி இதில் இது பண்ணது இவங்களுக்கு அது நன்மையை தராது. ஏமாந்துருவாங்க. அதாவது இவங்க பணத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்த பணம் இவங்களுக்கு திரும்பி வராது. அப்படி திரும்பி வராதனால இவங்களுடைய இதுவும் ஹெல்த் சமயத்தில் பாதிக்கப்படுறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இவர்கள் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது மேலும் சிறப்பு இவர்களுக்கு தரும். மற்றபடி இவர்கள் மனசால் இவர்கள் சரீர கஷ்டம் கொடுக்குறது நல்லா நன்மைகள் செய்யும். அதெல்லாம் உடன்பிறப்புகள் நல்லாவே மதிப்பாங்க. பெரியவர்கள், பெற்றோர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு, நல்ல மரியாதை எல்லாமே இவர்களுக்கு கொடுக்கும். ஆன்மீகத்தில் நல்ல ஞானம், ஈடுபாடு எல்லாமே இருக்கும். தான தர்மங்கள் எல்லாமே இவங்க செய்வாங்க. இவர்கள் விநாயகர் வாட மூஷிக வாகனம் இருக்கு இல்லைங்களா? அதை வழிபட்டு அதுக்கு தனியாக நிவேதங்கள் பண்ணி பண்ணுறது இவர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றியை தரும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இப்போ அடுத்தது இவங்களுக்கு யோகி யார், அவயோகி யாருன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இவர்களுக்கு யோகி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுப்பூர நட்சத்திரம் வரும். சுக்கிர பகவானே வர்றார். பாருங்கள், இவங்களுக்கு என்ன தான் எவ்வளோ லக்கு பாருங்கள். இவங்க யோகமே சௌபாகிய நாமயோகம். அதில் யோகியாக வர்றது பார்த்தா சுக்கிரன் என்ன, சுக்கிரன் குபேரனுக்கு மகாலட்சுமி அம்சம் குபேரன். அப்போ இவருடைய இதுலேயே இந்த யோகம் இதுவும் சேர்ந்துச்சு அப்படின்னா இரட்டிப்பு சந்தோஷம் தானே. ஸோ அதை அப்படி பார்க்கச்சே இவர்களுக்கு என்றைக்கும் வாழ்க்கையில் என்றும் மகிழ்ச்சி, எதிலும் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு நிலை தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குன்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த சுக்கிர தசை வரைச்சே இவங்களுக்கு நல்ல யோகத்தை எல்லாமே அள்ளித்தரும். அப்படி சிறப்பு மிக்கது இவங்களுக்கு மகா யோக தசையாக. அதுவும் 20 வருஷம் இருக்கிறதுலே அதிகமான ஆண்டுகள் கொண்டது இந்த சுக்கிர பகவான் மட்டும்தான்.
ஓகேங்களா. இதுக்கு அடுத்து தான் சனி பகவான் மற்றவங்கலாம். ஸோ இவர் 20 ஆண்டுகள் இவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அதே மாதிரி இவர்களுக்கு அவயோகியாக வர்றது யார் பார்த்தா அப்படின்னா நேர்மான குரு பகவானே வந்துடுவார். பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் வருவார். ஸோ குரு பகவான் வரைச்சு அந்த குரு பகவான் அப்படியே குரு தான் சொல்கிறோம், தனக்காரகன் புத்திரக்காரகன் இதுக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி வரைச்சே வந்து அந்த காலகட்டங்கள், அது 16 வருஷம், அந்த காலகட்டங்களில் இவர் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இவருக்கு நன்மைகள் தரும். அதில் வந்து அந்த சமயத்தில் இவருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் அது மாதிரிலாம் இதுவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அதே அந்த குரு பகவான் அவர் வந்து என்ன இந்த அவர் வந்து நின்ற நட்சத்திரம் வந்து இந்த சுக்கிர பகவானோட நட்சத்திரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே வேணாங்க. அதாவது அப்படியே ரிவர்ஸ் திரும்பி மாறிடும். அப்படியே அந்தளவுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக செய்வாங்க. ஏன்னா குரு பகவான் வந்து இருக்க தலைமை கிரகம், அந்தளவுக்கு வந்து கெடுதல்கள் செய்ய மாட்டார்ன்றப்போ அதே மாதிரி நன்மைகளில் வந்து தடைப்படும். அதுதான் வந்து குரு பகவானோட இதில் இருக்கும். ஸோ ஆனால் அந்த குரு பகவான் வந்து இந்த இவரோட நட்சத்திரத்தில் இருந்துட்டார் அப்படின்னா, சுக்கிர பகவானோட நட்சத்திரத்தில் பரணி பூராடம் இந்த நட்சத்திரத்தில் இருந்துட்டார் அப்படின்னா அவர்களுக்கு என்றைக்குமே வந்து வெற்றி தான். சரிங்களா. அதனால் வந்து எந்தவித இதுவரை இவர்களுக்கு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, மேலும் வேறு ஏதாவது கிரகங்கள் இந்த சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் அது வந்து இவர்களுக்கு அந்த தசா காலங்களையும் வந்து இவர்களுக்கு வெற்றியே தரும்னு சொல்லலாம். இந்த பூர நட்சத்திரம் நம்ம சொல்லச்சே வந்து இது வந்து சிம்ம ராசியில் வரும். ஸோ சிம்ம ராசியில் வேற ஒரு கிரகம் இருந்து இந்த பூர நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா அந்த தசா காலங்களில் இவருக்கு வெற்றியும் யோகமும் நிறையவே தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் இந்த சௌபாகிய நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. இவர்களுக்கு யோகியான கோயில் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் யோகியான கோயில் அடுத்தது பார்த்துங்க, அங்கேயும் பெருமாள் தான் வர்றார். ஸோ ரங்கநாதர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடுறது இவங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. மொத்தம் ஜாக்பாட் தான் வந்து இந்த சௌபாகிய நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அதே மாதிரி இந்த அவயோகிக்கான கோயில் எது பார்த்தோம் அப்படின்னா, நன்னிலம் பக்கத்தில் இருக்க மங்களபுரீஸ்வரர் கோயில் தான் சிவன் கோயில். அந்த கோயிலில் போய்ட்டு இவங்க வழிபாட்டு வர்றது இவர்களுக்கு மேலும் நன்மைகளை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. இவர்களுக்கு நோய்கள் பார்த்தா கல்லீரல் பிரச்சனை, சின்ன சளி தொல்லைகள் அது மாதிரி வர்றதுக்கு சின்ன பிரச்சனைகள் தான் வரும். சரிங்களா. இந்த பிரச்சனைகள்லாம் இவர்கள் வந்து வழிபடுறதுக்கு வந்து அந்த மூச்சு விநாயகர் வழிபட்டாலே போதும், இவர்களுக்கு என்றைக்குமே வந்து வெற்றி. அது மட்டும் இல்லாத வாமனன் அவதாரம் திருவிக்ரமூர்த்தி தான், பெருமாள் தான் அங்கேயும் திருவிக்ரமூர்த்தியை வணங்கினாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்றைக்கும் வாழ்க்கையில் வெற்றி தான். மொத்தத்தில் எல்லாமே பாருங்க, அவருடைய இந்த அம்சம், இந்த யோகத்தில் பிறந்தவங்க எல்லாமே வந்து எந்த மாதிரி இருக்க பெருமாள் தான் ஃபுல்லாக வரார். ஓகேங்களா. அதனால் அவர் வந்து கொடையாளின்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் இந்த சௌபாகிய நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. இதெல்லாம் வந்து இந்த நவமயோகத்தில் பிறந்தவர்கள் ஆன சிறப்புகள் என்ன அதெல்லாம் பார்த்தோம். அடுத்த பதிவில் வேறொரு யோகத்தை பற்றி பார்க்கலாம். சரிங்களா. நன்றி, வணக்கம்.